இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 17-19. ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டிருந்தான். ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த மனைவியினுடைய மகள் சலோமி நடனமாடினாள். அது மிகவும் பிடித்திருந்தது. உனக்கு எதை கேட்டாலும் பரிசாக கொடுக்கிறேன் என்று ஏரோது சொல்லுகிறான். தன் தாயின் யோசனைப்படி யோவானின் தலையை சலோமி கேட்க, ஏரோது மக்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுத்து விட்டதால் அதை காப்பாற்றும் வண்ணம் திருமுழுக்கு யோவானை கொலை செய்ய அவன் ஆள் அனுப்புகிறான். கொலை செய்தார்கள். இது இந்த நற்செய்தி பகுதி. இந்த உலகம்தான் ஆதாயம் என்று எண்ணி வாழுகின்றவர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க முடியும், இயேசுவை மறுதலிக்க முடியும், இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியும். எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும், இயேசு வேண்டாம் என்று சொல்ல முடியும். இந்த உடல்தான், இந்த உலகம்தான், இந்த வாழ்க்கை தான் எனக்கு மிக முக்கியம் என்றால் எனக்கு கடவுள் தேவையில்லை, அயலான் தேவையில்லை என்று ஒதுக்க முடியும். எனக்கு இந்த உடல் இன்பம் தான் முக்கியம் என்றால் என் கணவனை நான் தூக்கி எறிந்துவிட்டு வேறொருவனோடு நான் வாழ முடியும். என் மனைவியை நான் தூக்கி எறிந்துவிட்டு வேறொருவரோடு நான் ஓட முடியும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? உலகமே சதம், உடல் இன்பமே சதம், என்னுடைய விருப்பம்தான் முதன்மையானது என்று எண்ணுவதுதான் காரணம். எதற்கு முதன்மை இடத்தை தர வேண்டும்? கடவுளுக்கு, இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு, அயலானுக்கு முதன்மை இடம் அவர்களுக்கு. அதனால்தான் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு கடவுளை அன்பு செய். அதற்கு சமமான இணையான மற்றொரு கட்டளை, அயலானை அன்பு செய். உன்னை அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய். இயேசு சொல்லுவார், நான் உங்களுக்கு அன்பு காட்டியது போல அயலானை அன்பு செய்து வாழுங்கள். அன்பானவர்களே, நமக்கு எது முதன்மையானது? இயேசுவா? இயேசுவினுடைய மதிப்பீடுகளா? அல்லது நாம் தான் நமக்கு முதன்மையானவர்களா? கேள்வி கேட்க வேண்டும். பதில் இயேசுதான், கடவுள்தான், எனக்கு இலக்கு வான் வீடுதான் என்று இருக்க வேண்டும். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பேரிரக்கம் நிறைந்தவரே, எந்த சூழலிலும் உம்மை அன்பு செய்து உமக்காக எதையும் தியாகம் செய்ய தாராள பண்பை, இதயத்தை எங்களுக்கு தந்தருள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.